முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, முதலமைச்சர் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. என்னென்ன முக்கிய ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் வழங்கப்பட இருக்கு? நாளை டெல்லியில் நாடாளுமன்றம் கூடம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கின்றது. நாளை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அந்த கூட்டத்தில் தமிழக சார்பிலாக எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து முன்வைப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது இன்றைய தினம் தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக நிதி பகிர்வு, அதேபோன்று இந்தி திணிப்பு, தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே இந்தி திணிப்பது, மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றது. இதற்கு பல்வேறு கட்சிகள் சார்பிலும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக நாளை கூட இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் தமிழகம் சார்பில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விவகாரங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது எடுக்கப்பட இருக்கின்றது. தொடர்ச்சியாக பிற மாநிலங்களை ஒருங்கிணைத்து நிதி பகிர்வு, இந்தி திணிப்பு, தொகுதி மறுவரை உள்ளிட்ட விவகாரங்களை தேசிய அளவில் எடுத்து செல்வது குறித்தும் தற்போது கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி தொடங்கியது. பிப்ரவரி 1ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கலானது செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் என்பது நாடாளுமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய 2வது அமர்வு என்பது நாளைய தினம் கூட இருக்கின்றது. இதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைக்கக்கூடிய விவகாரங்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழகம் சார்பில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தற்போது விவாதிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக தமிழகம் சார்பில் நிதி பகிர்வு என்பது பல்வேறு திட்டங்களுக்கும் நிதி பகிர்வு என்பது குறைவாகவே கொடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த நிதி பகிர்வை பகிர்ந்து அளிக்க வேண்டும். அதே போன்று மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என மத்திய அரசானது குறிப்பிட்டு வருகிறார்கள். அந்த நிதி திணிப்பது, அதே போன்று தொகுதி மறுவரை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கூட இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் தற்போது விவாதிக்கப்பட இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இதற்காக ஏற்கனவே திமுக தலைமை கழகம் சார்பில் அறிவிப்பானது கொடுக்கப்பட்டு இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அண்ணா அறிவாலயத்துக்கு இன்று காலை 10:30 மணிக்கு வர வேண்டும் எனவும், தொடர்ச்சியாக திமுகவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தற்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய விவகாரங்கள் குறித்து தற்போது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா.